வெளியிட்டிருக்கிறார். நாளை பகல் 12 மணிக்கு மனம் திறக்கிறேன் என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார். நாளை பகல் 12 மணிக்கு மனம் திறப்பதாக அண்ணாமலை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். நாளை பகல் 12 மணிக்கு மனம் திறப்பதாக அண்ணாமலை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், இது குறித்தான மேலும் விவரங்கள். நாளை மதியம் 12 மணிக்கு மனம் திறக்கிறேன் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் கடந்த 3 நாட்களாக முகாமிட்டிருக்கக்கூடிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் டி சந்தோஷ் உள்ளிட்டோரை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடி வரக்கூடிய திரு அண்ணாமலை இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். ஏற்கனவே அவர் வெளியிடப்பட்ட கடிதத்தை அளித்து விட்டதாக, பாஜகவில் இருந்து விலகப் போவதாக தகவல் பரவி வரக்கூடிய சூழ்நிலையில இது குறித்து இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் நாளை மதியம் 12 மணிக்கு மனம் திறக்க இருப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். ராஜினாமா செய்யக்கூடிய முடிவில் உறுதியாக இருப்பதாகவும், புதிய கட்சி தொடங்குவதில் அண்ணாமலை தீவிரமாக இருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் பரவலாக தகவல் பரவி வரக்கூடிய சூழ்நிலையில நாளை மதியம் 12 மணிக்கு மனம் திறக்க இருப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். நாளை பகல் 12 மணிக்கு மனம் திறக்கிறேன் என்றும் சமூக ஊடகங்கள் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் பிரகாஷ் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், மேலும் விவரங்களை தொடர்ந்து வழங்கலாம். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அண்ணாமலை தொடர்ந்து அதிருப்தியில் இருந்து வருவதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை பெறவில்லை. அதே போல வேட்பாளர் தேர்தலில் பல்வேறு குளறுபடிகள் இருந்ததாக அண்ணாமலை தொடர்ச்சியாக அதிருப்தியை வெளிப்படுத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் புதிய கட்சி அண்ணாமலை தொடங்க இருக்கிறார். விரைவில் பாஜகவில் இருந்து விலகி இருப்பதாக செய்திகள் வந்த வண்ணம் இருந்த நிலையில கடந்த 2 தினங்களுக்கு முன்பு டெல்லிக்கு சென்று அண்ணாமலை அவர்கள் பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் டி சந்தோஷ் அவர்களை சந்தித்து பேசினார். அதன் தொடர்ச்சியாக பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்ததோடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசினார். டி சந்தோஷ் அவர்களை சந்தித்து பேசியதன் தொடர்ச்சியாக பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனை சந்தித்து பேசியபோது 5 பக்க ராஜினாமா கடிதத்தை அண்ணாமலை வழங்கி இருப்பதாக தகவல் வெளியானது. இதுவரைக்கும் அது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியிடப்படாத நிலையில தொடர்ச்சியாக பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்து டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார். இந்த நிலையில் நாளைய தினம் மதியம் 12 மணிக்கு மனம் திறக்க இருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இது புதிய கட்சி தொடர்பான அறிவிப்பு வெளியிட இருக்கிறாரா அல்லது பாஜகவிலிருந்து விலகி இருக்கக்கூடிய அந்த செய்தியை அதிகாரப்பூர்வமாக வெளியிட இருக்கிறாரா என்ற அந்த கேள்வியானது எழுந்திருக்கிறது. இருப்பினும் தொடர்ச்சியாக பாஜக தலைவர்கள் மத்தியிலும் அதே போல அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் மத்தியில பேசக்கூடிய தகவலாக இருப்பது அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவதில் உறுதியாக இருப்பதாகவும் பாஜகவிலிருந்து விலகக்கூடிய அந்த முடிவில் உறுதியாக இருப்பதாகவும் தொடர்ச்சியாக செய்திகள் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நாளைய தினம் அண்ணாமலை மனம் திறக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். நாளைய தினம் அவர் செய்தியாளர்கள் சந்திக்கும் போதுதான் பாஜகவில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போகிறார், புதிய கட்சி தொடங்க போகிறாரா அல்லது பாஜகவில் தொடரப் போகிறாரா? ஏற்கனவே கடந்த 2 நாட்களாக பாஜக மூத்த தலைவர்கள் எல்லாருமே அண்ணாமலை சமரசம் செய்யக்கூடிய அந்த பணியில தீவிரமாக ஈடுபட்டு இருப்பதாகவும் அவருக்குரிய முக்கியத்துவம் வழங்கப்படும், மாநில பொறுப்பாகினும் அல்லது மத்திய பொறுப்பாகினும் அவருக்குரிய முக்கியத்துவம் வழங்கப்படும் என்று அவரிடத்துல உறுதி அளிக்கப்பட்டு தொடர்ச்சியாக அவரை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில கடந்த 2 நாட்களாக பாஜக மூத்த தலைவர்கள் ஈடுபட்டு இருப்பதாக தகவல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாளை தினம் மதியம் 12 மணிக்கு மனம் திறக்க இருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இந்த நாளை தினம் 12 மணிக்கு அவர் என்ன தெரிவிக்க இருக்கிறார் என்பதுதான் தற்போதைய கேள்வியாக இருக்கிறது. புதிய கட்சி தொடர்பான அறிவிப்பு வெளியிட இருக்கிறாரா அல்லது பாஜகவில் தொடர்வது என்ற அந்த முடிவை அறிவித்து இருக்கிறாரா என்பதையெல்லாம் நாளை பொறுத்திருந்தான் பார்க்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.